கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள், அதாவது யாத்திராம் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியக்க நினைப்பாக என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நாம் ஓய்வை ஆசிரியத்தே நாம் ஆக வேண்டும். அப்படிதான் வேதம் எழுதப்பட்டு இருக்கிறது. அது இஸ்ரவேலர்களுக்கு அல்ல, புறஜாதிகளுக்கு அல்ல, அது மனுஷனுக்கு எழுதப்பட்டு ரட்சிக்கப்படுகிற மனுஷன் எல்லாருக்கும் அது எழுதப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 56:7 எழுதப்பட்டு இருக்கிறது. ஓய்வு நாளை ஆசரிக்கிற அந்நிய புத்திரராகிய நம்மை அவருடைய ஜப வீட்டிலே கொண்டு வந்து அவர்கள் நம்ம எல்லாம் அவர் மகிழ்விப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அநேக காரியங்கள் நாம் விசுவாசிக்கிறோம், வாசிக்கிறோம், கடைபிடிக்கிறோம். அதே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் தான் இந்த வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால் தான் நாங்களும் ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம், ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம், சபை கூடுதலையும் ஆசரிக்கிறோம். இரண்டும் நாம் கடைபிடித்து ஆக வேண்டும். ஏனென்றால் நம் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவதற்கு, விலைக்கு போடுவதற்கு நம்ம எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. என்ன வார்த்தை எழுதப்பட்டது என்றால் எழுதப்பட்டாயிற்று. எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, எழுதப்பட்டது என்னால் மாற்ற முடியாது என்று. அப்போ தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கினவர், சர்வலோகத்தை உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர், ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். அவர் எழுதின வார்த்தை மீறுவதற்கு மன்னார நாம் ஏமாத்திரம். நாம் கட்டளையை வாசித்து விட்டு நாம் தேவை நாம் துதித்து நாம் பாடுவோம். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நறும வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமணத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, இந்த செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். இந்த கருத்தின் கிரியை நிமித்தமானதை சத்தமிடுவேன். கர்த்தாவே, கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளை போல தழைத்து அக்கிரமக்காரி அவன் செழிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கு அழிந்து போதுக்கு ஏதுவாகும். கர்த்தாவே, என்றைக்கு உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவையும் சத்துருக்கள் அழிவார்கள், சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேர்கிறது என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேருவது என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோல கேட்பதை போல் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களின் தேவனை பிரகாரம் செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மணியாகி அவர்கள் அநீதியில் என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதல் வயதில் கடித்தந்து பசுமையாயிருப்பார்கள். 20ஆவது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவன உன் அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம். கீழே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற கோப்பான ஒரு சொர்க்கத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவனை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். எனது அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை வீணை வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணை வழங்குகிறவனை தண்டியாமல் உள்ளார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியையால் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது நீ ஆனாலும் குமாரன் ஆனாலும் குமார்த்தி ஆனாலும் உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தரும் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனமனுவையாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, என்னுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, என்னுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய இறுதியும் அவனுடைய கழுதையும் பின்னும் பின்னுக்குள்ள யாவற்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமென். நாளிலும் கூட ஓய்வு நாளிலே ஆமென் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். அல்லேலூயா. இந்த வருடத்தின் முடிவிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். இம்மட்டும் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே நன்றி சொல்லி நாம் பாடுவோமா? குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையும் கண்ணோக்கி பார்த்திருமே. நம்மை சிருஷ்டித்த தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவதற்கு நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம், பாக்கியவதிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென்.
நம்ம குயவன் நம்மையும் அப்படிதான் தேவனாகிய கர்த்தர் நம்மை இதற்காக சிருஷ்டித்தார். மண்ணான நம்மை அழகாக தலையிலிருந்து கால் வரைக்கும் நமக்கு அவருடைய சாயலும் ரூபத்தையும் கொடுத்து தேவனாகிய கர்த்தர் இதற்காக அவர் சிருஷ்டித்தார். மண்ணை பிசையும் பொழுது இந்த மண் அவன் எப்படி இருக்கணும், என் சித்தத்தை செஞ்சு முடிக்கணும். அவனை ஒருத்தரையும் பார்த்து 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 தேவனாகிய கர்த்தர் அவர் உருவாக்கினார், அவர் சிருஷ்டித்தார். அவர் சித்தத்தை நாம் உணர்ந்துக்கிட்டா இந்த பூமியிலையும் நம்ம சந்தோஷமாய் நாம் வாழ முடியும். ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு குயவன் வழியில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல களிமண் இருந்துச்சோம். அது சேரும் சகதியமாக இருந்துதான். அந்த குயவன் பார்த்தாங்களா, இந்த களிமண் எடுத்து இதை நம்ம ஒரு பானையாக உருவாக்கலாம், அது அழகாக செதுக்கி நம்ம செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த கீழே இருந்த களிமண்ணை பார்த்து, களிமண்ணே உன்னை எடுத்து நான் உருவாக்கட்டுமா, அழகழகாக நான் ஜாடியாக நல்லா அழகாக விதவிதமான ஷேப்லலாம் நான் செய்வேன், நீ வரியா அப்படின்னு கேட்டாராம். அந்த குயவனை பார்த்து அந்த களிமண் என்ன சொல்லிச்சோம், ஐயோ என் எடுத்து நான் இங்கே தான் இருப்பேன், என்னை எடுத்து எதுவும் செய்ய வேணாம், நான் இங்கேயே நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். சரி இது ஒத்து வராது, இது சரி வராதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனாராம். அந்த களிமண்ணை பார்த்து இருந்த இடத்துல அந்த களிமண்ணை பார்த்து சொன்னாராம், களிமண்ணே நான் உன்னை எடுத்து நான் உருவாக்குறேன், உன்னை அழகழகாக நான் சிருஷ்டிக்கிறேன், நீ வரியா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த களிமண் சொல்லிச்சான், இல்லைப்பா நான் வரமாட்டேன், நீ என்ன பண்ணுவ, இதில் இருக்கிற கல் மண் இது எல்லாத்தையும் நீ வேறு பிரிச்சுடுவ, அப்போ எனக்கு ரொம்ப வலிக்கும், அதனால் நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீ ரொம்ப என்ன கஷ்டப்படுத்துவ, நான் வரமாட்டேன்னுட்டான். அப்போ அந்த குயவன்ல நீயும் சரியாக ஒத்து வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நடந்து போனான். அப்போ வேறு ஒரு இடத்துல அந்த களிமண்ணை பார்த்து கேட்டாராம், களிமண்ணை நான் உன்னை உருவாக்குறேன், நீ வரியா அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த களிமண் சொல்லிச்சான், நீ என்னை மண் கல் இதிலேருந்து எதை பிரித்து என்னை எப்படி தான் நீ அடித்து உன் இஷ்டத்துக்கு பிசைஞ்சு நீ என்னதான் நீ என்ன அழகழகாக நீ வணிஞ்சாலும் நான் உன் கையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த களிமண் ஒப்பு கொடுத்துச்சான். அப்போ அந்த குயவன் என்ன பண்ணாராம், அதில் இருக்கிற மண் கல் எல்லாம் சேரு சகதி எல்லாம் எடுத்துகிட்டு அழகாக தான் இஷ்டம் போல் அதை உருவாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு க்ளோரி இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குகிற இடத்துல போயிட்டு எக்ஸிபிஷனில் அழகாக ஜாடியாக என்னென்ன விதவிதமாக கொண்டு போய் அதை செஞ்சு வச்சாராம். அப்போ வர்றவங்களாம் பார்த்தாங்களாம், இந்த அழகாக இருக்குது, இந்த ஜாடி அழகாக இருக்குது, இது அழகாக இருக்குது, இந்த பானை நல்லா இருக்குது, பார்த்து எல்லாரும் வாங்கினாங்களாம். அதில் இருக்கிற ஒர்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்து அழகாக உருவாக்கியதை பார்த்தெல்லாம் க்ளோரி எல்லாரும் புகழ்ந்தாங்களாம். அந்த அந்த குயவன் உருவாக்கின பொருட்களெல்லாம் பார்த்து பாராட்டினாங்களாம், எல்லாம் வாங்கினாங்களாம். அப்போது இந்த குயவன் பின்னாடி இருந்து என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்து நம்மளுடைய பொருட்கள்லாம் எப்படி போகுது அப்படின்னு இங்கே நின்று பார்த்துட்ருக்குறாராம். அப்போது அங்கே உள்ளே வச்ச அவர் உருவாக்குன அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்து குயவனை பார்த்து அழுதுச்சான். நான் எல்லாரும் என்னை வாங்கிட்டு போகிறாங்க, இது எல்லாத்துக்குமே நான் தான் அழகாக இருக்கிறேன், இது நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்குறாங்க, ஆனால் இதுக்கு எல்லாமே சொந்தக்காரர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விட்டு நான் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாரும் மகிமையை தராங்களே, இது எல்லாத்துக்கும் மகிமை உங்களுக்கு தானேன்னு சொல்லிட்டு அது கண்ணீரோடு கூட அது அழுதுச்சான். அந்த களிமண் போல் நம்மளும் ஒப்பு கொடுக்கணும். அந்த கல் மண் நீ என்னதான் அடித்து என்னை பிசைஞ்சு நீ உருவாக்குனாலும் எனக்கு எவ்வளோ வலிச்சாலும் நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதை இதுதான் சரியான களிமண் அப்படின்னு சொல்லி அந்த குயவன் என்ன பண்ணி இப்படிப்பட்ட ஒரு மண்ணை தான் ஒப்பு கொடுக்குற மண்ணை தான் தேவனாகிய கர்த்தரும் சரி குயவனும் சரி உருவாக்க முடியும். நம்ம ஐயோ எனக்கு வலிக்குதே, ஐயோ கொஞ்சம் ஜெபம் பண்ணால் இப்படி பிசாசு போராட்டமாக இருக்குது, ஐயோ ஏசுக்கு ஏற்றுக்குன்னா இதெல்லாம் வருமே அப்படின்னு சொல்லி அவன் பின்வாங்கி போனவர்கள் ஏராளமானவர்கள் இருந்தாலும் ஒப்பு கொடுக்கப்பட்ட மண்ணை தான் தேவனாகிய கர்த்தரால உருவாக்க முடியும். அப்போ நம்ம ஒப்பு கொடுக்குற இருதயமும் நமக்கு வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கணும். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார், அவர் எப்படியும் அவர் சித்தத்தின்படி நம்மளை உருவாக்குவார்னு சொல்லி விசுவாசித்து அவர் கையில் நம்ம அடங்கி இருந்தா ஏற்ற நேரத்தில் அவரோட பலத்த கரம் நம்மை உயர்த்துமாம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பாடலாம். அடுத்த பாடல் லேசான காரியம், உமக்கு இது லேசான காரியம். ஹல்லேலூயா. எந்த நோக்கத்துக்காக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் சிருஷ்டித்தாரோ, ஹல்லேலூயா, அவருக்கு லேசான காரியம். நம்ம வைத்து அவர் என்ன காரியத்தை செய்து முடிக்கணும்னு அவர் பரலோகத்தில் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். இன்றைக்கு பலவீனமானவர்களாய் நாம் இருக்கலாம்,
பலனுள்ளவர்களாய் அவர் மாற்றுவார். பலனற்ற நம்மை இந்த பாடல் பாடும் பொழுது பலனுள்ளவர்களாய் அவர் மாற்றுவார் என்பது ஆமென். க்ளோரி. லேசான காரியம் உமக்கல், லேசான காரியம், லேசான காரியம் உமக்கல், லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கல், லேசான காரியம் உமக்கல், லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதருக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம் உமக்கல், லேசான காரியம். மண்ணான மனிதருக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதருக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம் உமக்கல், லேசான காரியம் உமக்கல், லேசான காரியம். லேசான காரியம் உமக்கல், லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம் உமக்கல், லேசான காரியம். லேசான காரியம் உமக்கல், லேசான காரியம். இடறிய மனிதனை சீடனாய் மாற்றியது லேசான காரியம். இடறிய மனிதனை சீடனாய் மாற்றியது லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம் உமக்கல், லேசான காரியம். 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 லேசான காரியம்தான் ஆண்டவருக்கு, எல்லாமே லேசான காரியம்தான். ஆனால் நமக்கு தான் எதுவுமே கஷ்டமாக தோணுது. தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலே அவர் பரிசுத்தப்படுத்துகிற தேவன். அவர் நாமம் பரிசுத்தம், அவர் பரிசுத்தமல்ல தேவன். நான் பரிசுத்தராக இருக்கிறவரை நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தத்தில் வளருவது தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தாவீது ஆடு மேய்க்கிற உன்னை ராஜாவா நான் ஏற்படுத்தினேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவன் அங்கே இருக்கிற ஆடு மேய்க்கிறான். சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் ஒருத்தர் இருக்கிறார், இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை. அல்லேலூயா. தேடி கண்டுபிடிச்சி தாவீது ஆண்டவர் அபிஷேகித்தாரே.
அல்லேலூயா. அதே வார்த்தை தான் அவன் க்ளோரி. ஆடு மேய்க்கிற ஒரு பையன் கோலியாத்தை ஜெயிக்கிற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து அவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிற அந்த தாவீதை தான் ஆண்டவர் நொந்து போய் சொல்கிறார், ஆடு மேய்க்கிற உன்னை அவன் க்ளோரி உன்னை ராஜாவாக்கினேனே, இது பத்தாதுண்ணா, நான் இன்னும் நான் கொடுப்பேனே. அவன் தேவனாகி கர்த்தர் ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஏன் தெரியுமா? அவன் விழுந்து போகிறது பாவத்தில். அல்லேலூயா. அவன் மாம்ச இச்சையில் அவன் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாகி போகிறானே என்று மனஸ்தாபப்படுகிறான். மண்ணான நம்மளுடைய நம்முடைய சரித்துக்குள்ள இச்சை எடுக்க முடியவர்களா அவன் க்ளோரி தேவனுடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாய் பரிசுத்தத்தில் நாம் வளர கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவரோடு கூட நாம் இருக்கும்பொழுது நமக்கும் எல்லாமே லேசான காரியம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். அமீன். ஜீவ தண்ணீர் ஊரும் மூச்சிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். நீங்களும் நானும் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவன், கல்லோ மண்ணோ மரமோ விக்கிரகமோ அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவை உற்சாகமாய் நாம் பாடுவோமா? ஜீவனுள்ள தேவனே வாரும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர்,
தீர்ப்பினால் நெருங்குதே, பேச வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை நிற்க மாட்டீரோ ஐயா. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை நிற்க மாட்டீரோ. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பேரை என்னை நடத்தும் ஐயா. ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பேரை என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பேரை என்னை நடத்தும் ஐயா. ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பேரை என்னை நடத்தும். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இன்று நமக்கும் அவர் பலனாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி நமக்கு விடுதலை தருகிற தேவன் அவர். அல்லேலூயா. சந்தோஷமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? நீரே என் பலன். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிவேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிவேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடினேன், கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடினேன், கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கேடகும் பலனும் அடைக்கலமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறார். மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் பெரியது உம் கிருபை. பாடுவோமா? ஆமென். க்ளோரி. அவருடைய பலத்த கர்மம் ஓங்கி உயமும் ஒவ்வொரு நாளும் அம்மை நமக்கு கிருபை தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி நாம் பாடுவோம்.
மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ஏற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. ஏற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத
அல்லேலூயா. பிரமர் 3வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி காலை தோறும் கிருபையில் புதிவுகளாக இருப்பதாம். ஏன் தெரியுமா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அது சுத்த கிருபை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிருபை தரார். நம்ம இன்னைக்கு லேட்டாக எழுந்துட்டோமா? ஐயோ லேட்டாக எழுந்துட்டோம், ஏதோ தவறியாச்சு. அந்த நேரத்தில் ஐயோ நம்ம ஜெபிக்கலையே, நம்ம எவ்வளோ நம்ம பலவீனத்தில் நம்ம தவறிட்டோம். அல்லேலூயா. அந்த நாளில் நெருக்கத்தில் நம்ம எவ்வளோ உபத்திரவப்படுறோம், செய்ய முடிக்க முடியலையே, போராட்டம் பிரச்சனைகள். இந்த நாளில் அவளுக்கு கிருபை நம்மை தேற்றுகிறதை நம்ம பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு பலனாக இருந்து ஒவ்வொரு நாளும் சத்துரு நமக்கு வைத்திருக்கிற க்ளோரி போராட்டங்கள் பிரச்சனைகளை அவன் கொடுத்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து அவன் பலப்படுத்துகிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் மகா பெரிய தேவனாக இருந்து அளவற்ற இரக்கத்தின் தயவையும் கொடுக்கிறது அவருடைய பெரிய கிருபை, புதிய கிருபை. அல்லேலூயா. க்ளோரி ஒவ்வொரு நாளும் விதவிதமாய் புதியதாய் இந்த நேரத்தில் இந்த கிருபை இவ்வளவு கிருபை என்று சொல்லி பார்த்து கொடுக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் ஜீவனுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். இல்லைன்னா இந்த பூமியில என்றைக்கோ நம்ம மனுஷர்களே விழுங்கியிருப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு சாட்சியாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது போதாதான் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் நம்ம இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை அவர் சுத்திகரித்து சரீரத்துக்கு தேவையான விருட்சத்தின் சகல விருட்சத்தின் கனிகளையும் தேவனாகிய கர்த்தர் பூசிக்கலாம். அல்லேலூயா. அது சரீரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு தருகிற விருட்சத்தின் கனிகளை நம்ம பறித்து சாப்பிடும் பொழுது நமக்கு ஜீவனை தேவனாகிய கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை நம்ம பெற்றுக்கிறோம். இந்த பூமியில் இப்போ இருக்கிற ஃப்ரூட்ஸை வாங்கி நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு நல்ல விட்டமின்ஸ் கிடைக்குது, நம்ம பலனோடு கூட நம்ம இருக்கிறோம். தோட்டத்தில் அப்படி தான் தேவனாகிய கர்த்தர் வச்சிருந்தார். ஆனால் க்ளோரி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம். புசித்தால் அதை நீங்கள் சாகவே சாவீர்கள். இது ஆத்மாவுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த க்ளோரி எச்சரிப்பு கட்டளை. க்ளோரி ஆனால் நம்ம தேடிக்கொண்டோம் ஆத்மாவுக்கு விரோதமான போர் செய்கிற மாம்ச இச்சைகளை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பிசாசு கொடுக்கிற கனியை நாம் தேடிக்கொண்டோம். இதை கூட கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு விரோதமாய் அவர் கட்டளைக்கு விரோதமாய் வாழ்ந்து அவருக்கு சாட்சி இல்லாதவர்களை நாம் வாழலாமா? சத்தியத்தை அறிவுக சத்தியம் உங்களை விடுதலையாம். நாம் அப்படி வாழறோமோ இல்லையோ, ஆனால் சத்தியத்தை நம்ம மாற்றக்கூடாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஐயோ நான் பலவீனமானவங்க, நான் இந்த விஷயத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேன், எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் ஆண்டவர் எழுதின வார்த்தையை க்ளோரி நாம் மாற்றக்கூடாது. அதில் ஒன்று குறைத்தாலோ கூட்டினாலோ தேவன் இதில் எழுதியிருக்கிற வாதிகள் எல்லாம் தேவன் நம் மீது அவர் கூட்டுவேன் என்று அவர் சாட்சியாய் அறிவித்திருக்கார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டோடைய சத்தியத்தை உண்மையாய் நாம் விதைக்க வேண்டும். அப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கட்டளைகளில் பிரதானமான கட்டளை கர்த்தருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அது தேவனுடைய கட்டளை. ஓய்வு நாள் என்பது கர்த்தருடைய நாள். அந்த நாளில் நம் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி ஆக்க வேண்டும். பரலோகத்தை தூதர்கள் அவரை ஆராதிக்கிறார்களே. இன்றைக்கு நாம் ஓய்வு நாளை குறித்து நாம் தூஷித்து கொண்டிருக்கிறோம். அது இஸ்ரவேலுக்கு அது பழைய பாடு ஓய்வு நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்து அந்த நாளிலே அவர் ஜெப ஆலயங்களிலே அவர் பிரசங்கித்தார். அநேக சாபங்களை அவர் உடைத்தார், வியாதியத்தை சுகமாக்கினார். அந்த நாளிலே ஊழியத்தை அவர் செய்து தம்முடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார், பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். எதற்காக? உங்களையும் என்னையும் க்ளோரி நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு அவர் ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி ஆவியானவருடைய பலத்தாலே இன்றைக்கு நாம் இந்த பூமியில வாழுகிற இந்த பூமியில எல்லாம் பொல்லாப்புக்கும் தப்பி பிழைத்துக் கொள்ளும்படி அல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கார். எதற்காக? ஏன் மக இது என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி என்னுடைய ஆவி எதை விட்டு கொடுத்தாலும் தேவனாகிய கர்த்தர் விட்டு கொடுப்பார். ஆனால் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஆவியை ஒரு நாளும் சத்துருக்கு அவர் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. தம்முடைய ஜீவனை தாம் கொடுத்த ஆவி திரும்ப அவர் நம்மிடத்தில் அவர் சேர்த்துக் கொள்வதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். என் ஜனங்களை போக விடு, ஆராதிக்க போக விடு. நீ ஆராதிக்க போக விடலைன்னா நான் உன் சிரேஷ்ட புத்திரனை சங்காரம் பண்ணுவேன். அப்ப இன்றைக்கு நாம் நிர்விசாரமாய் நாம் இருக்கலாமா? ஓய்வு நாள் 7ஆம் நாள் அப்படின்னாலே அது செவன்த் டேனா எனக்கு
தெரியாது. ஆமென். அதனுடைய நோக்கங்களும் குறிக்கோளும் தெரியாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எழுதியிருக்கிற அந்த கட்டளையிலே நாளிலே கீழ்ப்படிந்து அவருக்கு உகந்த பிள்ளையாய், மனுஷர்களுக்கு அல்ல, மனுஷருடைய பார்வைக்கு ஊழியத்தை செய்வதல்ல, கர்த்தருக்கு முன்பாக ஊழியத்தை செய்து அவர் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.